லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்போ நான் வரேன் மாமா. உமா, அப்பாவை பத்திரமா பாத்துக்க. 2 நாள்ல சாவி வேணும், மறந்துட வேணாம். ஐயோ பிரியா, இந்த ஆளுக்கு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. நாம போலாம். யாரது? உங்ககிட்ட தான் கேக்குறேன். ஐயோ, ஒரு டீ தான் இருந்துச்சு, அதையும் நான் வாய் வச்சுட்டேன். நீங்க போற வழியில குடிச்சுக்கிறீங்களா? நான் ஒன்னும் உன் எச்டியை கேட்க வரல. ஓ, அப்படின்னா சரி. யாரது? அதானே, யார் அது? உன் வீட்டுக்கு வந்துச்சே அந்த பொண்ணு, அது யாருன்னு கேட்டேன். உன் வீட்டுக்கு கூட தான் டெய்லி 4 பேர் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. நான் அதெல்லாம் என்னைக்காவது யாரு என்னன்னு கேட்டிருக்கேனா? என் வீட்டுக்கு பால் போடுறவன், பேப்பர் போடுறவன், காய்கறி விற்கிறவன், சிலிண்டர் போடுறவன்னு எல்லாரும் வந்து போய் தான் இருப்பாங்க. அந்த டீட்டெயில்லாம் உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருப்பாங்களா? என்னய்யா, கொஞ்சம் கூட டீசென்சி தெரியாத ஆளா இருக்க. உங்க பையன் அவர் இஷ்டத்துக்கு அடிக்கிற கூத்துக்கெல்லாம் நீங்க தான் காரணம்னு இங்க யாருக்கும் தெரியாம இல்ல. ஒழுங்கா சொல்லிருங்க, யார் அது? அப்பனுக்கு தான் அறிவு இல்லைன்னு நினைச்சேன். பொண்ணும் அதே ரேஞ்சில தான் இருக்கு. யார் அதுன்னு முட்டியா கேக்குறீங்களே ஒழிய யார பத்தி கேக்குறீங்கன்னே தெரியலையே. உமா, இவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இரு. நீ நினைக்கிற மாதிரி இவர் ஒன்னும் தெரியாத சாதாரண ஆள்லாம் கிடையாது. இருந்தாப்புல இருந்து மொத்த ஆட்டத்தையும் களைச்சுட்டு போயிடுவாப்ல. யாரு? நானு நாட்டத்தை களைச்சு விடுறவனா? டே வட்டிக்காரா, தண்டல்காரா, கோட்டிக்காரா, முட்டா பயல, கிறுக்கு பயல. ஹலோ, டேய் போடா, போய் திருந்திருக்கதா வெளியிருக்கான்னு பாடுறா, போடா. திடீர்னு ஒரு பொண்ணு அப்படியே மின்னிக்கிட்டு வருவா, அப்படியே 15 லட்சத்தை தூக்கி கொடுக்குறா. ஆளை பார்த்தா கடையில மட்டும் பார்ட்னரா வந்த மாதிரி தெரியலையே. அதான் கேக்குறாங்க. பெரியவங்க இதுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும். எல்லாத்தையும் பெரியவங்க தான் கண்டிக்கணும். எங்க இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? யாரு பெரியவங்க எப்படி இருக்கணும்னு நீங்க எங்களுக்கு சொல்லி தரீங்களா? முதல்ல அது சொல்ற தகுதி உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா? சோத்துல விஷத்தை வைக்கிறது, கூட்டத்துல நகையை திருடுறது, இதெல்லாம் பெரிய மனுஷங்க பண்ற வேலையா என்ன? அப்பா கொஞ்சம் நீங்க எமோஷனை குறைங்கப்பா. வர வர எது கேட்டாலும் பஞ்ச் டயலாகா பேசுறீங்க. யாரா இருந்தாலும் கையில கிடைக்கிறத எடுத்து அடிச்சிடுறீங்க. அன்னைக்கு மேடையில குத்து விளக்கு எடுத்து என் நாத்தனார குத்த போயிட்டீங்க. நீங்க ஒரு மாசான ரவுடியாவே ஃபார்ம் ஆயிட்டு இருக்கீங்களேப்பா. இருந்தாலும் இது நம்ம ரவியோட மேட்டர் இல்ல. அது யாரு என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கப்பா. அவங்க பாட்டுக்கு நிம்மதியா போயிடுவாங்க. எல்லாரும் கேக்குறதுனால நான் சொல்றேன். அந்த பொண்ணு யாருன்னா, சொல்லுங்க. எனக்கு தெரியாது. இத பாருங்க, வாயை திறந்தா பொய் பொய் பொய். இப்ப எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும். என்ன? அந்த பொண்ணு யாருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும். கொஞ்சம் விட்டா வாசல்லையே
உடுக்கடிச்சு கேட்பீங்க போல. அப்பா சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார் அதானே? இந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். யார் அந்த பொண்ணு? உண்மையை சொல்லுங்க. அந்த பொண்ணு யாருன்னா, நம்ம ரவியோட எக்ஸ். எக்ஸா? எக்ஸா? என்னது எக்ஸா? அப்படின்னா 2 பேரும் ஒன்னா காலேஜில் படித்தவங்க. அப்போ அந்த புள்ள ரவியை விரும்பி இருக்கு போல. அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கல்ல நின்று இருக்கு. நம்ம பையலுக்கு காதலை ஏத்துக்கிற அளவுக்கு அப்போ அந்த தைரியம் பத்தல. வேண்டான்னு சொல்லிட்டான். அப்புறம் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த பொண்ணு இப்ப வரைக்கும் அவன் நினைப்பாவே கல்யாணம் பண்ணிக்காம இருக்கு. இப்போ ரவிய தற்செயலா பார்த்திருப்பா போல. ரவியும் அவனுக்கு இருக்கிற பிரச்சனையே சொல்லியிருக்கான். அவனுக்கு உதவுறதுக்காக அந்த புள்ள 15 லட்சத்தை கொடுத்துருக்கா. போதுமா? என்னையா நீயே புதுசா ஒரு கதை கட்டி விடுற? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி புழுகுறிய. நான் பொய் சொன்னாலும் பொய்ன்னு சொல்றேன், உண்மையை சொன்னாலும் பொய்ன்னு சொல்ற. நான் கொட்டாயோட வாயை திறந்தா கூட பொய்ன்னு சொல்லுவ போலயே. நான் என்ன சொன்னாதான் நீ நிஜம்னு நம்புவ? நிஜத்தை சொல்லணும், அப்பதான் நிஜம்னு நான் நம்புவேன். இந்த பாரு, எனக்கு தெரிஞ்ச நிஜத்தை நான் சொல்லிட்டேன். நீ நம்புறதும் நம்பாததும் உன்னோட விருப்பம். தெரியும், எனக்கு தெரியும்யா. என் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க எப்படா வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கையா. எவ்வளோ ஒருத்தி பணத்தை கொண்டு வந்து கொடுத்ததும் அதை அப்படியே இட்டு கட்டி இப்படி ஒரு கதையை சொல்லி எங்களை நம்ப வைக்க பாக்குற. 15 லட்சத்தை கேட்ட உடனே யாராவது கொடுப்பாங்களா? நீ என்ன பெரிய ஷாப்பிங் மாலா கட்டியிருக்க கோடி கோடியா கொட்டி வாங்குறதுக்கு? நீ வச்சிருக்கிறது சாதாரண மளிகை கடை தானே. உன் இத்து போன கடையை வாங்க அவ பணம் தரல. அவ ரவியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக பணம் கொடுத்துருக்கா. பொண்டாட்டியும் மாமனாரும் சேர்ந்து அவனை அசிங்கப்படுத்தி கை கூட்டி சிரிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கூட படிச்ச பொண்ணு அவன் மானத்தை காப்பாற்றணும்னு நினைச்சிருக்கா. இத பாருங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். நம்புறதும் நம்பாததும் அவங்க அவங்க இஷ்டம். இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா டீ தீந்து போச்சு. சீதா வா, நம்ம போவோம். வா. சோழவரத்தில் ஒரு எம்எல்ஏ. இந்த பாருங்க, அந்த ஆள் சும்மா கதை விடுறாரு. அப்படிலாம் எதுவும் இருக்க வாய்ப்பே இல்ல, சான்ஸே கிடையாது. ரவி மட்டும் அப்படி நினைச்சிராதரா. அன்னைக்கே சொன்னல உன்கிட்ட, பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் அவன் தான் ரவி. நான் சொன்னல, ஞாபகம் இருக்கா? அக்கா சும்மா இருக்க மாட்டியா? என்ன அண்ணி, இங்க பாருங்க, இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். காலேஜ்ல படிக்கும்போது அவருக்கு சில கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஏன், நம்ம ஏரியாலே சில பொண்ணுங்க அண்ணன் பின்னாடி சுத்துனாங்க. ஆனா அண்ணன் ஒருத்தரையும் ஏறு எடுத்து கூட பார்க்கல. இத போய் காரணமா வச்சு அடுத்த புது பிரச்சனையை ஆரம்பிக்காதீங்க ப்ளீஸ். ஏய், உன் பிரச்சனையே பெரும் பிரச்சனையா இருக்கு, நீ அடுத்தவங்க பிரச்சனையை பேச வேண்டியா? உமா, இதை இப்படியே சும்மா விடக்கூடாதுமா. சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ, இனி தஞ்சம் மல்லிகை மஞ்சம் என்றிவன் தோழில் துஞ்சியதோ. மலர் மாலை தலையணையாய் டொடடாய் சுகமே டொடடாய் புதுவாய் டொடடாய் ஒருவாய்
டேய் 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 இருடா. வெயிட். ஏய் தம்பி ரவி. என்ன? தம்பி உன் வாழ்க்கையில வசந்தம் வீசுறா போல தெரிகிறதே. ஆமா, வீசியே ஆகணும்ல. இல்ல இந்த ரணகலத்திலயும் ஒரு குதூகலமா இருக்கியே, அதுக்குண்டான காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன். அதான் நான் பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன்ல. இது ஒரு மானஸ்தனோட சந்தோஷம்னு வச்சுக்கவே. ஆமா ஆமா. அதை தாண்டி ஒண்ணும் இல்ல. யார் அந்த பொண்ணு? ஊருக்குள்ள நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. நீ எந்த பொண்ணை கேக்குறவுமா? உங்களுக்கு பணம் கொடுத்தாலே அந்த பொண்ணு யாருன்னு கேட்டேன். ஓ, அது வந்து பிரியா. பிரியானா? பிரியானா பிரியாதான். உனக்கு எப்படி பழக்கம்? என் கூட காலேஜ்ல ஒன்னா படிச்சவ. 3 வருஷம் ஒன்னாவே படிச்சீங்களா? ஒரே காலேஜ் ஒரே மேஜர்னா ஒன்னா தானே படிக்கணுமா? நீங்க 2 பேரும் ஒன்னா படிக்க மட்டும் தான் செஞ்சீங்களா இல்ல? ஏய், நீ ஒருத்த மட்டும் தான் ரொம்ப யோகியமானவன் நினைச்சேன். நீ உன் புத்தியை காட்டிட்டல. நான் கூட புருஷனுக்கு ஏத்த பொண்டாட்டியா இருப்பேன்னு பல நாளா ஆசைப்பட்டேன். ஆனா நீ ஒரு நாள் கூட அப்படி இருந்தது இல்லையே. தம்பி 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 தம்பி, நான் ஏதோ சும்மா கலாய்க்கிறதுக்காக சொல்லிட்டு இருந்தோமா, அதை வச்சு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காதீங்க. ஏதோ பண பிரச்சனை முடிஞ்சதுல, அதோட விட்டுருங்களேன். இது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற பிரச்சனை. இத நாங்க பாத்துக்கிறோம். ஆமா, புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை தான். ஆனா மாமனார் மட்டும் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம நினைச்ச நேரத்துல வந்து தலையிடலாம். புருஷ பொண்டாட்டிக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏய், இதாவது புரியுதா இல்லையா உனக்கு உமா? என்ன? வேற எவளையோ கூட்டிட்டு வந்து என்ன மிரட்டி பார்க்கலான்னு பாக்குறியா? பாயிண்ட் நம்பர் 1, உன்னை மிரட்டுற அளவுக்கெல்லாம் நீ வர்த்து இல்ல. அது எனக்கு அவசியமும் இல்ல. பாயிண்ட் நம்பர் 2, எனக்கு இருக்கிற பிரச்சனைய நான் பிரியா கிட்ட சொன்னதோட சரி. எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு போய் நிக்கல. அவளே நேர்ல வந்து இப்படி பணத்தை கொடுப்பான்னு நான் எதிர்பார்க்கல உமா. இந்த டிராமாலாம் நீ என்கிட்ட சொல்லி என்ன ஏமாத்த நினைக்காத. இந்த காலத்துல எவ்வளவு ஒருத்தி சும்மா வந்து 15 லட்சம் கொடுப்பாளா? அப்படியே ஒருத்தி தரானா அவளுக்கும் உனக்கும் என்னென்ன நடந்திருக்கும்? நீ என்னென்ன வாக்கு கொடுத்திருப்ப சொல்லு. ஒரே வாக்கு தான் கொடுத்திருக்கேன். என்ன சொல்லு? இந்த 15 லட்சத்தை எப்படியாவது கஷ்டப்பட்டாவது எவ்வளவு சீக்கிரம் திருப்பி தர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கேன். என்ன, இது வரைக்கும் உங்க அப்பங்கிட்ட கடன் பட்டிருந்தேன், இப்போ பிரியா கிட்ட கடன் பட்டிருக்கேன். என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இவ உங்க அப்பா மாதிரி குத்தி கட்ட மாட்டா. உங்க அப்பனை மாதிரி போலீஸ்ல பிடிச்சு கொடுக்குறேன்னு குதிக்க மாட்டா. உங்க அப்பனை மாதிரி காசு கொடுத்துருக்கோன்னு கண்ட வேலையை செய்ய சொல்ல மாட்டா. முக்கியமா உங்க அப்பனை மாதிரி அடுத்தவங்க பொருள் மேல கைய வைக்க மாட்டா. ஏய், என்ன பேசுற? எங்க அப்பா திருடன்னு சொல்றியா? நான் சொல்லல உமா, ஸ்டேஷன்ல கூட ரெக்கார்ட் இருக்கு. உன் கூட காலேஜ்ல சுத்திட்டு இருந்தவள நீ கூட்டிட்டு வந்து கூத்தடிச்சிட்டு இருப்ப. இத பார்த்து நான் சும்மா போணுமா? உமா 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 வேண்டாம் உமா, ப்ளீஸ். சின்ன விஷயத்தை தேவையில்லாம பெருசு பண்ணிட்டு இருக்காத. யாரும் ஏதோ தலையிடாதீங்க. அவ இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. அது எப்படி உமா வராம இருப்பா? 15 லட்சம் ரூபாய சொலையா எண்ணி கொடுத்துருக்கா. கடையில இப்ப அவளும் ஒரு பார்ட்னர். அவ கடைக்கு வருவா, வீட்டுக்கு வருவா. நான் அவ கூட போன்ல பேச வேண்டியிருக்கும், நேர்ல பேச வேண்டியிருக்கும். இதை நீ நம்பித்தான் ஆகணும். இங்க பாரு உமா, இதெல்லாம் உண்மை. அவ எனக்கு ஃப்ரெண்டு மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இது ஒன்றும் உன்னோட வீடு இல்லை, எங்க அப்பாவோடது. அது மட்டும் இல்லாம இங்க யாரு வரணும் வரக்கூடாதுன்னு எங்க அம்மா அப்பா தான் முடிவு பண்ணணுமே தவிர உனக்கு அந்த உரிமை கிடையாது. எனக்கு உரிமை கிடையாதா? எனக்கு உரிமை கிடையாதா? அவ இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, 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 வரக்கூடாது. நான் பாத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் அவகிட்ட கை நீட்டி காசு வாங்குறதுக்கு முன்னால நாம 2 பேரும் உட்காந்து பேசி முடிவெடுத்திருக்கணும். இனி ஒன்றும் செய்ய முடியாது.
அப்படியா அப்படியா? சரி, நான் அந்த 15 லட்சத்தை திருப்பி தரேன். நீ போய் அவன் மூஞ்சில வீசிட்டு வா. போ போ. அவகிட்ட காசை திரும்ப கொடுத்துட்டு திரும்ப டெய்லியும் உங்ககிட்ட வந்து நீ உங்க அப்பனும் பேசுற பேச்ச கேட்க சொல்றியா? ஒன்றும் தேவையில்லை. அது என்னோட கடன். அதை எப்பாடு பட்டாது நான் அடைச்சுக்கிறேன். 2 பேரும் பார்ட்னர்ஷிப்புக்கு நான் அக்ரிமெண்ட் வேற போட்டாச்சு. அக்ரிமெண்டா? அக்ரிமெண்டா? என்ன அக்ரிமெண்ட்? சொல்லு சொல்லு. உனக்கு அவளுக்கு என்ன பார்ட்னர்ஷிப் இருக்கு? சொல்லு சொல்லு சொல்லு. ஓரளவுக்கு தான் உமா என்னால பொறுமையா இருக்க முடியும். திரும்ப திரும்ப தப்பா பேசாத. ஓ, நான் இங்க கத்துறது உன் காதுல விழல. ஆனா அவளை பத்தி தப்பா சொல்றது உனக்கு கோவம் போட்டுட்டு வருதுல? அப்போ நான் உங்களை பத்தி சொன்னது சரியா போச்சு. உமா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசிக்கிட்டே இருக்க. அப்புறம் பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? உமா சும்மா இரு. உமா சும்மா இரு. அண்ணா, உமா வெளிய வர. அவடி உமா. ஏய் ரவி சும்மா இரு. விடு. ஐத்துக்குள்ள காரிமணி. ரவி, விடு ரவி. இத கடைசியா சொல்றேன். இனிமே ஏன்டா தேவனா வாய் விட சொல்லுங்க. வந்துட்டாங்க. கேளு உமா. சும்மா கலக்க விடு. ஏய், விடுங்க. விடுங்கன்னு சொல்றேன்ல. விடுங்க. சுமங்கலி பொண்ணுங்க தான் மார்கழி மாசத்துல விடிஞ்சதும் விடியாததுமா காலையிலே எழுந்து கோலம் போட்டு பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க. உனக்கு புருஷனும் இல்ல, மாமியார் மாமனார்னு யாருமே இல்ல. ஆமா, இப்ப யாருக்காக கோலம் போட்டுட்டு இருக்க? கோலம் போடுறதுக்கும் புருஷனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க எதுக்கு கொட்டுற பனியில இப்படி திண்ணையில கிடக்குறீங்கன்னு நான் கேட்டேனா? நான் யாருக்காகவும் கோலம் போடல. ஏதோ சீக்கிரம் எழுந்துட்டேன், என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் கோலம் போட்டுட்டு இருக்கேன். போதுமா? இவ்ளோ நடந்தும் இவ திமிர் மட்டும் அடங்கவே மாட்டேங்குதே. அவங்க அப்பன மாதிரியே இருக்கா. இந்த வீட்டுக்கு சம்பந்தம் இல்லாத யாரும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கணும்னு அவசியமே கிடையாது. அத்தை சொல்லி வைங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நானா? கேட்டுக்கிட்டியாப்பா? உனக்கு தான் மெசேஜ் சொல்லிட்டு போறா. அப்படியே திரும்பி போயிடு. என்ன பார்த்துட்டு நிக்கிற? ஐயோ, பேஜர் பேஜர் வச்சிருக்கேன். ஏய் நில்லு நில்லு, நீ எதுக்கு இப்ப வீட்டுக்குள்ள வந்த? எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீங்க வர? டேய் ஏய் வெளிய போடா. டேய் போடா போடா வெளிய. இந்த பாருங்க, நான் ஒன்றும் உங்களை பார்க்க வரல, இவளையும் பார்க்க வரல. நான் இவ்வளோ தான் பார்க்க வந்திருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னது? ஏங்க, அவன் சொல்றத பார்த்தா உங்க அப்பா தான் வர சொல்லிருப்பாரோ என்னவோ. கரெக்டாக சொன்னீங்க பெரியக்கா.
வணக்கம் மாமா. ஏன்டா காலையிலேயே எதுக்குடா இந்த வெட்டி பசங்களோட சத்தம் போட்டுட்டு இருக்க? அது வந்து மாமா, நீங்க பாட்டு என்ன காலங்காத்துல ஊட்டாட வர சொல்லிட்டீங்க. வாசல்லே ஒரு சூனிய கழுவி உட்காந்து சாம விட்டுனுங்குது. உள்ள வந்து பார்த்தா இவங்களாம் என்ன வெளியே துரத்தி அடிக்க போகிறாங்க மாமா. அதான் கொஞ்சம் சவுண்ட் விட வேண்டியதா போச்சு. சாரி மாமா. என்னதான் பார்க்க வந்து முதல்ல சொல்லியிருக்க வேண்டியதானே? அதுக்கப்புறம் ஒரு பையன் வாய் திறந்திருக்க மாட்டானே. அப்பா என்னப்பா இதெல்லாம்? இவன் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வர சொல்லிருக்கீங்க? சீதா, யாரையும் என்கிட்ட தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம்னு சொல்லு. நம்மளை பார்த்து நீங்க யாரும் இதை பத்தி பேசுறதுக்குன்னு சொல்லிட்டு போக தெரிஞ்சது இல்ல. இப்ப மட்டும் என்னவா? அம்மா என்ன கூத்துமா இதெல்லாம்? அப்பா எதுக்கு இவனை இங்க வர சொல்லிருக்காரு? இங்க பாரு, யாருக்கும் பதில் சொல்லணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. இருந்தாலும் இனி யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாதுங்கிறதுக்காக நான் இப்ப சொல்றேன். இந்த பையன் பாண்டி இன்னையில இருந்து என் கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்கான்.